நம்பி வந்து போங்க, பசங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க. என்ன ஓகேவா? அதுக்கு நீங்க எதுவும் பண்ணாதீங்க, அப்புறம் என்ன அடிப்பாங்க? ஒரே ஜாலியா இருக்குமே. இல்ல எங்களை மாதிரி பசங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு பேர் கிடைக்கணும்னா என்ன பண்றது? உங்களை லவ் பண்ணணும். லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். லவ் பண்ணா ஆன்சிட்டி, டிப்ரெஷன் எல்லாமே வருது. அதனால தான் நாங்க அதை விட்டு இல்ல அதெல்லாம் லவ்வோட சைடு எஃபெக்ட்ஸ். அது இருக்க தான் செய்யும். அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆன்சைட்டி இருக்கக்கூடாது, டிப்ரெஷன் இருக்கக்கூடாது அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, லவ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதான் ஒரு நல்ல பார்ட்னர் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த பார்ட்னர்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஈக்குவல் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்மளோட லைஃப்ல வந்து ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும், ஈக்குவலி லவ் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேல லவ் அண்ட் ரெஸ்பெக்டை வந்து மியூச்சுவலாக கொடுத்துக்கணும். அது ஒன் சைடாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. மியூச்சுவலாக ரெண்டு பக்கமும் இருக்கணும். ஸோ கொடுக்கணும், ஏர்னும் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் சத்தமா அந்த வார்த்தை மட்டும் ஈக்குவலா இருக்கணும். லவ் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருக்கணும். ஆக்சுவலி இவன் பொதுவா சொல்ற மாதிரி தெரியல, யாருக்கும் வந்து அவன் தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆண் பாவம் புள்ள படம் பாத்தீங்களா? பார்த்தேன். அது சொல்லியிருக்கேன், தெளிவா சொல்லியிருக்கேன்.